திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், எழுத்தாளருமாகிய குமார் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். இன்னைக்கு பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்திருக்கு. தீவிரவாத அமைப்புகள் 9 இதை அழிச்சிட்டு இன்னைக்கு நாடே பாராட்டிட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க சார். வரவேற்க வேண்டிய ஒரு தாக்குதல் தான் இது. தீவிரவாதத்துக்கு எதிராக யாரு என்ன செய்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை நம்ம ஆதரிச்சுதான். இந்தியான்னு இல்லை, எந்த நாடு எடுத்தாலும் ஆதரிக்க வேண்டியதுதான். அதனால இப்போ நம்ம முதலமைச்சர் கூட இந்த தாக்குதலை வரவேற்கிறேன், முப்படைகளோடு தமிழ்நாடு உறுதுணையாக என்றும் நிற்கும், நாட்டு நலன்கள் நிற்போம்னு சொல்லியிருக்காரு. இதுதான் நம்ம அதாவது நாட்டுப்பற்று என்பதே தங்களுக்கு மட்டுமே பட்டா போட்டு கொடுத்தது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சங்கிகளுக்கு மத்தியில் முதல்வருடைய இந்த அறிவிப்பு மிகச் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. நாம் மொழிப்பற்று உண்டு, இனப்பற்று உண்டு, இனத்தால் திராவிடன், மொழியால் தமிழன், ஆனாலும் நாட்டால் இந்தியன் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் நமக்கு இல்லை. நம்முடைய உரிமைகளுக்காக போராடுவோம், அது வேறு. ஒன்றிய அரசு நம்மளை சுரண்டுகின்ற பொழுது அதுக்கு எதிராக குரல் கொடுப்போம். அது குடும்பத்துக்குள்ள ஒரு உரிமைக்காக போராடுற மாதிரி. அதுக்காக வீட்டை விட்டு வெளில போயிடுவோம் அர்த்தம் கிடையாது. தனிநாடு கோரிக்கையோடு இருந்த ஒரு இயக்கம் தான் திராவிட இயக்கம். அண்ணா இந்த தனிநாடு கோரிக்கையை விட்டதே சீனா கூட 1962 சீன போரின் போதுதான் தமிழ்நாடு கோரிக்கை, தனி நாடு கோரிக்கையை கைவிட்டார் அண்ணா. அப்ப கூட அண்ணா கிட்ட போய் இளைஞர்கள்லாம் போய் நீங்க இப்படி கைவிட்டுட்டீங்களே, எனக்கு வருத்தமா இருக்குன்னு சண்டை போட்டாங்க அண்ணா கிட்ட. அப்ப சொன்னாரு, நாளைக்கு இந்திய திணிக்கிறாங்க, அப்போ பிரச்சனை வந்துச்சுன்னா கை விட்டுருவீங்களான்னு. தம்பி, என்னையே சந்தேகப்படுறியா? வீடு இருந்தாதான் ஓடு மாத்த முடியும், நாடுன்னு ஒண்ணு இருந்தாதான் நம்ம போய் தனிநாடே கேட்க முடியும். சீனாக்காரன்ட்ட போய் எவன்கிட்ட போய் கேட்க முடியும்? இந்தியான்னு ஒண்ணு இருக்கணும். அதனால இப்போதைக்கு அந்த கோரிக்கையை கைவிடுறோம் சொல்லிட்டு, கோரிக்கை கைவிடப்பட்டாலும் அதற்கான காரணங்கள் உயிரோட இருக்கின்றன சொன்னார். ஆமா, அந்த காரணம் இன்னமும் உயிரோட தான் இருக்கு. இல்லைன்னா மும்மொழி கொள்கை ஏத்துக்கலான்னு சொன்னா நான் உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியுமா? சொல்லிட்டு இருக்காங்க. காரணங்கள் உயிரோட. ஆனாலும் நாட்டுப்பற்று யாருக்கும் நம்ம சளைத்தவர்கள் கிடையாது. 1971 பாகிஸ்தான் போர் வந்த பொழுது போர் நிதி கொடுங்கள் சொல்லி இந்திரா காந்தி அம்மா கோரிக்கை எடுத்தாங்க. எந்த மாநிலம் கொடுக்காத அளவுக்கு கலைஞர் 7 கோடி ரூபாய் வசூலித்து, அந்த காலத்துல 1971 7 கோடி ரூபாய் வசூலித்து கொடுத்தா நம்ம விட பெரிய பெரிய மாநிலங்கள்லாம், பணக்கார மாநிலங்கள் கூட அவ்வளவு ரூபாய் கொடுக்கல. கலைஞர் இந்திரா காந்தி அம்மா இங்க வர வச்சு, அமெரிக்கால இருந்து கலைஞர் அப்பதான் வராரு, விமானத்தை நேரா மேடைக்கு போனார். நிதி வழங்கும் விழாவுக்கு போயிட்டு இந்திரா காந்தி அம்மையாட்டு 7 கோடி ரூபாய் கொடுத்தார். அதனால எந்த வகையிலும் நாம நாட்டுப்பற்றில் மற்றவர்கள் குறைந்தவர்கள் கிடையாது. சங்கிகள் வேணா சொல்லிட்டு இருப்பான். இன்னைக்கு முதலமைச்சர் இந்த அறிவிப்பு அவங்களுக்குலாம் வயிற்றுல புளிய கரைக்குது. உண்மை, நம்ம நாட்டுப்பற்று இல்லாதவர்கள், தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள் திமுக சொல்ல முடியாதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கிறாங்க. இது வரவேற்கக்கூடியது. தீவிரவாதிகளுக்கு நம்ம ஒரு 27 பேர் நம்முடைய அப்பாவி மக்கள் பலியாகி இருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிற ஒன்றிய அரசு, அதை நாம் பாராட்ட வேண்டும். அந்த வகையிலே ராகுல் காந்தி கூட ப்ரௌட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ராகுல் காந்தி கூட வரவேற்றிருக்காரு. என்னன்னா, நன்றி சொல்லுது, நியாயம் எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது நியாயம் இல்லை, எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அப்பாவிகள். நீங்க இதுவரையில் இதுதான் முதல் தடவை எனக்கு தெரிந்த வகையில் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகள் எல்லாம் தொடவே மாட்டாங்க. நானே காஷ்மீர் போயிருக்கேன். 1909 காஷ்மீர் போய் ஃபுல்லா சுத்தி பார்த்துருக்கோம். அப்ப ரொம்ப சாதாரண இயல்பா மக்கள் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒன்றும் சுற்றுலா பயணிகளை ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு நாங்கள் பேசின போது எல்லாம் சொன்னோம், சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகள் சுட மாட்டாங்க, ஏதாவது பிரச்சனை ஆனா கூட அரசியல்வாதிகள் அப்படி இப்படி இது பண்ணுவாங்க, போலீஸை சுடுவாங்க, ராணுவத்தை சுடுவாங்க, சுற்றுலா பயணி சுட மாட்டாங்கன்னு. முதல் முறையா சுற்றுலா பயணிகளை சுட்டு அப்பாவி மக்களை சுட்டு கொண்டது. எதுக்காக இந்த தாக்குதல் நடந்தது? என்ன காரணம் சொல்றாங்க?
இல்ல அதுக்கு காரணம் காஷ்மீர் ஒரு மாநிலமா இருந்தது. எப்பவுமே தீவிரவாதிகள் இது பண்ணிட்டு இருக்காங்க. காஷ்மீர் மக்கள் தீவிரவாதிகள் கிடையாது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளை உருவாக்கி ஊடுருவுடுதுங்க நமக்கு எதிரா. அதுல பாகிஸ்தானை உரிமை கொண்டாடிட்டு இருக்கு. இன்னமும் காஷ்மீரை பாகிஸ்தான் உரிமை கொண்டாடிட்டு இருக்கு. நமக்கு ஏதாவது குடைச்சல் கொடுக்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுத்து பயிற்சி கொடுத்து ஊடுருவிட்டு இது போல செஞ்சிட்டு இருக்காங்க. அதை இந்த இன்னும் உள்ள வரலான்ற எண்ணமே வரக்கூடாதுன்னு ஒரே நேரத்தில் 9 இடங்களில் 4 இடம் பாகிஸ்தான்ல, ஒரு 5 இடம் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீரில். நம்ம காஷ்மீரா கொஞ்சம் இடத்த ஆக்கிரமிச்ச பாக் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லுவாங்க, பிஓகே. பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர்ல 5 இடம் தீவிரவாதிகள் முகாம் இருக்கிற மீது குறி வைத்து தாக்குதல் நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மசூத் அசாத்னு ஒரு ஆளு, அவரு தீவிரவாதிகள் தலைவன். அந்த குரூப்ல அவர் அந்த ஆளே ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, எங்க உறவினர்கள் 14 பேர் கொல்லப்பட்டார்கள் அப்படின்னு. அந்த தீவிரவாதிகளுடைய இது நடந்திருக்கு. இறுதிச் சடங்குல பாகிஸ்தானுடைய அதிகாரிகள் எல்லாம் போய் கலந்துட்டு இருக்காங்க, இன்னைக்கு அஞ்சலி செலுத்திருக்காங்க. அப்ப அது எந்த அளவுக்கு அந்த தீவிரவாதத்தினுடைய கூடாரமாக பாகிஸ்தான் விளங்குதுன்றதுக்கு இது இன்னொன்னு நினைச்சாங்க, பாகிஸ்தான் நம்ம அடிச்சோம்னா உலக நாடுகள்லாம் தான் பக்கம் இருக்கும், இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுக்கும்னு நினைச்சாரு பாகிஸ்தான் நினைச்சது. ஆனா எந்த ஒரு நாடும் இந்தியாவுக்கு எதிராக குரல் கொடுக்கல. அதுக்கு எல்லா நாடும் இந்தியாவை ஆதரிப்பதாக அல்ல, தீவிரவாதத்துக்கு எந்த நாடும் ஆதரிக்கவில்லை. தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கை எல்லா நாடுகளும் வரவேற்றிருக்கின்றன. சில நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு இந்த தாக்குதல தவறுன்னு எந்த நாடும் சொல்லல. ஐநாவில பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லியிருந்தாங்களே ஐநா அமைப்பு. அது ஐநா சபை என்பது உங்களுக்கு ஒரு அமைதி ஏற்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சபை தான். அது போர் வரும்போது 2ஆம் உலக போருக்கு பிறகு ஏற்படுத்தப்பட்டது. அந்த உலக நாடுகளுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அமைதியா பேசி தீர்த்துக்கணும் சொல்லுவாங்க. நம்மமே ஆனா இப்ப இருக்கிற சூழல்ல பாகிஸ்தான் நம்மோடு போர் தொடுப்பதற்குரிய பொருளாதார வசதி இல்லை. நமக்கும் போர் வந்தது, நம்மளுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படணும் வச்சுங்க. ஆனா நம்மளால மீண்டு வர முடியும். பாகிஸ்தான் மீண்டு வர முடியாத நிலைமை இருக்கு. ஏன்னா இப்பவே பொருளாதாரம் அதல பாதாளத்தில் இருக்கு. IMFன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நிதியம் இருக்க. அவங்க ஆண்டுதோறும் நம்ம பொருளாதாரம், நம்ம கடன் சுமை இதெல்லாம் பார்த்து எவ்வளவு அடைக்கிறதுக்கு தெம்பு இருக்கா இல்லையான்னு பார்த்து ஒரு இது பண்ணுவாங்க, பட்டியல் போடுவாங்க. அது இப்ப சாம்பல் பட்டியல்ல இருக்கு, கிரே லிஸ்ட்ல பாகிஸ்தான் இருக்கு. அடுத்த லிஸ்ட் என்னன்னா சாம்பல் பட்டியல் சொல்லுவாங்க. பச்சை பட்டியல், மஞ்சள் பட்டியல், ஆரஞ்சு பட்டியல் சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு பட்டியல் இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு இது இப்ப மழைக்கெல்லாம் சொல்றாங்களா ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்னு, அது போல இந்த கிரே லிஸ்ட்னு சொன்னா அவன் தடுமாறிட்டு இருக்கு பொருளாதாரம். இவனுக்கு கடன் கொடுக்கறது புத்திசாலித்தனம் கிடையாது, கவனமா பார்த்து கொடுங்க அப்படின்னு எச்சரிக்கிறது கிரே லிஸ்ட்ல இருந்தா. அதுக்கு அடுத்தது போட்டா பிளாக் லிஸ்ட். பிளாக் லிஸ்ட்ல போட்டா உலக வங்கியோ IMFஓ இல்ல எந்த நாடுமே கடன் கொடுக்காது பாகிஸ்தானுக்கு. ஏன்னா கடனை திருப்பி செலுத்தாத முடியாத ஒரு ஆளு இந்த நாடு இது அப்படி. இந்த நிலைமையில தான் பாகிஸ்தான் பொருளாதாரம் இருக்கு. அதனால இன்னும் போரிட்டாங்கன்னா இந்த கிரே லிஸ்ட்ல இருந்து சாம்பல் பட்டியல இருந்து கருப்பு பட்டியலுக்கு போயிடும் பாகிஸ்தான். கருப்பு பட்டியல் அதுக்கு கீழே போயிட்டா எங்கேயுமே கடன் வாங்க முடியாது. நீ சொந்தமா தான் சம்பாதிச்சு செலவு பண்ணி வாழணும். கடன் வாங்காம எந்த நாடும் முன்னேற முடியாது. கடன் வாங்கித்தான் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரோம், முன்னேற முடியும். இப்போ நம்மளே ஒரு வீடு வாங்கணும்னா கடன் வாங்குறோம், ஒரு கடை வைக்கணும்னா கடன் வாங்குறோம், கடன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்றோம், சம்பாதிக்கிறோம். அந்த மாதிரி தான் நாடும் கடன் வாங்கி தான் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரணும். எந்த நாடுமே கடன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கருப்பட்டியில் போட்டு அதான் நிலைமை. போர் தொடர்ந்து. அதனாலதான் பாகிஸ்தான் பயந்து போய் என்ன சொல்லுது, பதற்றத்தை தணிக்கும் முயற்சியில் இந்தியா முன் வந்தால் நாங்கள் கூட ஒத்துழைக்க தயார் அப்படின்னு அலறி போய் சொல்றான். நேரா வாங்க பேசுவோம், பதற்றத்தை தணிப்போம். பயந்துட்டாங்க. முதல்ல என்ன பேச்சு பேசினாங்க, நாங்கள் அணுகுண்டு வச்சிருக்கோம், நாங்களும் வீசிடுவோம், இந்தியாவுக்குலாம் அங்க பாத்திர மாட்டோம், பட்ஜெட் கொடுப்போம் அப்படி இப்படி சொன்னவங்க இப்ப
பதற்றத்தை தணிக்க இந்தியா முன் வந்தால் நாங்களும் பேச தயார், அதை ஒத்துழைக்க தயார் சொல்லி சொல்றாங்க. கொடுக்க மாட்டேன்னு அந்த எண்ணத்துல நாங்க எங்ககிட்டயே அணுகுண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. இவ்வளவு சீக்கிரம் தொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இவங்க ஒரு மாதிரி போக்கு காட்டி அவங்க அப்படியே இருந்தாலும் சிந்து மாகாணத்துல வந்து இவங்க பஞ்சாப்ல தான் போர் தொடுப்பாங்கன்னு நினைச்சாங்க. அங்க ஒரு பஞ்சாப் மாநிலம் இருக்கு, அதை விட்டுட்டு அங்க போர் ஒத்திகள் நடந்துட்டு இருக்க நேரத்துல அங்க விட்டுட்டு தடால் போர் ஒத்திகை இன்னைக்குதான் நடக்குது, நேற்று நைட்டே படிச்சுட்டாங்க. போக்கு காட்டி அவனை ஏமாத்தி போட்டு சாத்திட்டு வந்துட்டாங்க. அதனால வந்து அது அருமையா ஒரு 70க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் செத்துட்டு தான் சொல்றாங்க. இந்த நேரத்துக்கு நம்மளுடைய இது என்னன்னா, ஒன்றிய அரசோடு நம்ம அதை வரவேற்போம் நடவடிக்கையை. நம்மளுடைய ராணுவத்துக்கு நாம் முழு ஒத்துழைப்பு, மாரல் சப்போர்ட். நம்ம முதல்வருக்கு பின்விளைவுகளை சந்திப்பாருன்னு சொல்லிட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. வெளியே அனுப்பாம உடம்பு சரியில்லாம் ஆபரேஷன் படுத்து வெளியில அனுப்ப முடியுமா? ஒரு மனிதாபிமானம் ஒன்று இருக்கு. இருக்கிறான், உடம்பு சரியில்லாம் வந்திருக்கிறான், அந்த சிஎம்சி ஹாஸ்பிட்டல் படுத்திருப்பான், ஆபரேஷன் பண்ணிட்டு படுத்திருப்பான். அவனை போய் பாதியிலே நீ எழுந்து போடான்னு சொல்லணும்னா போக முடியுமா அவனோட உடல்நிலை? அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில இடம் கொடுத்துருக்காங்க. அதையும் கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்கள. பாகிஸ்தானிகள் எல்லாரும் தீவிரவாதிகள் கிடையாது, அது தமிழிசைக்கு முதல்ல அந்த அறிவு வேணும். பாகிஸ்தான் அத்தனை பேர் தீவிரவாதி கிடையாது. பாகிஸ்தான் நல்ல ஜனங்க இருக்காங்க. இவங்க வந்து காஷ்மீர்ல இருக்கிற இஸ்லாமியர்களே தீவிரவாதி மாதிரி நினைக்கிறாங்க. இந்த இந்தியரை ஒரு பெண் திருமணம் பண்ணிருச்சு 13 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அந்த திருமணம் பண்ணி பிரிச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து அதுதான் சிலதெல்லாம் மனிதாபிமான அடிப்படையில் இருக்கும். சுத்தமா ஆணைக்காரனோ குதிரை குர்றன்ற மாதிரி போக கூடாது, மனிதாபிமான அடிப்படையில் இருக்கும். சட்டம் எங்கது? மக்களுக்காகத்தான். இந்த ஒன்றிய அரசு வந்து காஷ்மீர் மக்கள், காஷ்மீர்ல இருக்கிற இஸ்லாமியர்களே தீவிரவாதிகள் மாதிரி காட்டுது. அப்படி இருக்கும்போது பாகிஸ்தானில் வந்து தீவிரவாதிகள் சொல்லாம என்ன பண்ணும்? பாகிஸ்தானில் நல்ல மக்கள் இருக்காங்க, எல்லாரும் தீவிரவாதிகள் கிடையாது. இங்கே நம்மள மாதிரி நல்ல மக்கள் இருக்காங்க, நாட்டுப்பற்றோடு இருக்காங்க, இந்தியாவோட நம்ம நட்பா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அதனால அவங்க வந்து அப்பாவி மக்கள். அந்த அப்பாவி மக்களை போய் வெளியே ஏற்ற உடனே அப்படி நீங்க அப்படின்றதெல்லாம் வந்து தேவையில்லாது. அந்த அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகி 13 வருஷம் ஆகுது, 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்ப திடீர்னு நீ பாகிஸ்தானுக்கு போனாக்க புருஷன் பிள்ளைய விட்டுட்டு அவங்களால எப்படி போக முடியும்? அதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு வந்து தமிழிசைக்கு எப்படியாவது இந்த அரசை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும், முதலமைச்சரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவரு முதலமைச்சர் இதுக்கெல்லாம் கவலைப்படுறவர் கிடையாது. அவருக்கு வந்து மனிதாபிமான அடிப்படையில் தான் எந்த ஒரு செயலையும் செய்ய முடியும். அந்த வகையில் அவருக்கான அந்த அடிப்படையில என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுத்துட்டு இருக்காரு. மனிதாபிமானத்தை மீறி வந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி கருத்து இந்த தாக்குதல் நடத்தினதை நம்ம வந்து வரவேற்கிறோம். வரவேற்றதோட முப்படைகளோடு தமிழ்நாடு நிற்கும்னாரு. ஆமாமா, வரவேற்கிறோம். எல்லாருமே வந்துட்டு யாருமே தீவிரவாதத்தை ஆதரிக்கல, எல்லாருமே எதிர்க்கிறோம். ஆனா இந்த இந்திய அரசாங்கம் தீவிரவாதிகள் உள்ள வராம தடுத்திருந்தாக்க இந்த போரே வந்திருக்காதுங்க. ஆமா, தீவிரவாதிகள் வந்து இங்க வந்து 1.5 வருஷம் குடியிருக்கான்றாங்க. தாக்குதல் ஈடுபட்ட தீவிரவாதிகள் காஷ்மீருக்குள்ள வந்து 1.5 வருஷமா குடியிருக்கானு. இப்பைக்கு வந்து நம்ம அதை பேசக்கூடாதுன்னு பேசாம இருக்கோம். இது நல்ல நேரம் பேசுறதுக்கு. ஒன்றிய அரசை விமர்சிப்பதுக்கு நிறைய இதுல இடங்க இருக்கு, கேள்விகள் நிறைய கேட்கறதுக்கு இருக்கு. ஆனாலும் அரசை விமர்சிப்பதற்கான நேரம் இது வல்ல அப்படின்னு பேசாம இருக்கும். இல்லைன்னா புல்வாமாவில் நடந்தது போல் இங்கும் நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது எழாம இல்ல, திட்டமிட்டதா அப்படின்னு. ஆனா அதை கேட்பதற்கான நேரம் இது அல்ல. நாம் வந்து இப்பதான் இந்தியர்களாக ஒன்றுபட்டு நிற்க வேண்டிய நேரம். இன்னொரு நாட்டுக்கு எதிராக இந்த சண்டையை முடிட்டோம். சண்டை முடிச்ச பிறகு அப்புறம் நமக்குள்ள சண்டையை வச்சுப்போம், அதுதான். அதனால வந்துட்டு இப்ப கேள்விகள் நிறைய இருக்கு. ஒன்றிய அரசு அமித்ஷா பார்த்தோ, மோடியை பார்த்தோ, ராஜ்நாத் சிங் பார்த்து கேள்வி கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கு. ஆனால் கேட்பதற்கான நேரம் இதுவல்ல என்பதால் ஒன்றுபட்டு நிக்கிறோம், நம்மளோட ஒற்றுமையை காட்டுறதுக்காக. இப்ப சண்டை போடுறது இதுக்கு நேரம் கிடையாது. முதல்ல எதிரியை அடக்கிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள சண்டை போட்டுப்போம்.
இப்ப ஒன்னா நின்று எதிரி உடைப்போம். அந்த உழைப்போம். வகையில் தான் இந்தியன் என்ற உணர்வோடு இந்த நாட்டுப்பற்றோடு மற்ற கேள்விகள் எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இன்று வந்து ஒன்றிய அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். பிரதமர் மோடி எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். ஏன்னா இது இந்தியாவுக்குள்ள பிரச்சனை கிடையாது. இந்தியாவுக்கும் அயல்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் தீவிரவாதத்துக்குமான பிரச்சனை. அப்படி இருக்கும்போது நம்ம தீவிரவாதத்துக்கு எதிராக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் நாம் ஆதரிக்கணும். அதுதான் நாட்டுக்கு நல்லது, அந்த நாட்டுப்பற்றுள்ள நமக்கும் நல்லது. அதனால நம்ம வந்து அந்த முடிவுக்கு வந்திருக்கோம். சண்டை முடியட்டும். என்ன மாதிரி இருக்கும் அடுத்தது நாளைக்கு இப்போ அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்காங்க. அனைத்து கட்சி கூட்டம் கூடும்போது அதுல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கணும். அதுவே பெரிய விஷயம்தான். அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு கேள்வி அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்கறதே பெரிய விஷயம்தான். ஏன்னா மோடி வந்து எல்லாம் எனக்கு தெரியும், நான் வந்து மேகத்துல மறைஞ்சி மேகம் வந்து மறைக்கும் பொழுது நான் குண்டு போட சொல்லி ஐடியா கொடுத்தேன்னா குண்டு விட்டுட்டு இருப்பாரு இவர் நிறைய. இந்த மட்டும் அந்த மாதிரிலாம் குண்டு விட காணும். காமெடியா பேசிட்டு இருப்பாரு. காமெடியா இப்ப நான் தான் சொல்லி கொடுத்தேன், இந்த நேரத்துல குண்டு போடுங்க, இந்த நேரத்துல போடுங்க, ராடார்ல தெரியாது, மேகம் மறைச்சிடும், ராடார் நம்ம போக ஒரு விமானம் தெரியாது, அந்த நேரத்துல போய் குண்டு போட்டுவாங்கன்னு சொல்லி தான் சொன்னேன்னு சொல்லி கதை விட்டுன்னு இருப்பாரு. ஆனா இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து கதை விடலை. முப்படைகளுக்கு முழு அதிகாரம் கொடுத்துட்டான், அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருக்கிறாரு. வீட்டுல உட்காந்து இதை பார்த்துட்டு இருந்தாங்க சொல்லி அது ஒரு வீடியோ காட்டுறாங்க. அது வீடியோ ஆடியோ எப்பவுமே அந்த கட்சி வந்து வீடியோ ஆடியோ நம்பிதான் கட்சியே இருக்குன்னு வச்சு அவர் வந்து எதை எடுத்தாலும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவாரு அவரு. இப்போ வந்து அதை பாக்குற மாதிரி டிவியில அந்த காட்சிகள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அதெல்லாம் பாக்குற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டு விட்டாங்க. ஏதோ போட்டுட்டு போட்டா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. அதை அவரை விமர்சிக்கிறதுக்கான நேரமும் இது கிடையாதுன்றது. எப்படி பார்க்க முடியும்? வீட்டுல உட்காந்துக்கிட்டு லைவா காட்டுறாங்க, பார்க்க முடியும். பார்க்கறதுக்கு இல்ல லைவா பார்க்க முடியும். ஏன்னா சேட்டலைட்ல இருந்தா அந்த போட்டோ எடுக்கிறது, சேட்டலைட் மூலம் இங்க வரும் நமக்கு. அங்க தாக்குதல் நடக்குது இல்லையா, அத வந்து சேட்டலைட் மூலம் ரேடார் மூலமா நீங்க போட்டோ கேமரா வீடியோ எடுப்பாங்க. அதனுடைய இதை இவர் வீட்டுக்கு கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அதனால பார்க்க முடியாது. ஏன் நம்ம ஒபாமா பின்லேடன் அவனை அடிச்சு தூக்குச்சில்ல அமெரிக்க படை வந்து, அதை அவங்க அமெரிக்க அதிபர் லைவா பாத்துட்டு இருந்தாங்க உட்காந்து, அமெரிக்கால உட்காந்து. அதெல்லாம் பண்ண முடியும். அதான் டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அன்னைக்கே பாரதியார் பாடிவிட்டான்ல, காசி புலவர் உரை காஞ்சியில் கேட்பதற்கு கருவி செய்வோம்னு. அதெல்லாம் இப்ப வந்துச்சு லைவா. பாரதியார் பாடினாரு, காசி புலவர் உரை காஞ்சியில் கேட்பதற்கோ கருவி செய்வோம்னு. அங்க பேசுறது இங்க உட்காந்து கேட்கறதுக்கு கருவி செய்வோம்னாரு. அதெல்லாம் இன்னைக்கு வழியில வந்துச்சு, அதெல்லாம் பார்க்க முடியும். அதனால இந்த நேரத்தில் நாம் நாட்டுப்பற்றோடு, நாட்டுப்பற்றில் எவனுக்கும் தலைத்தவர்கள் அல்ல தமிழர்கள் என்ற வகையில் அதை வந்து இந்த சங்கிகள் இனிமேலாவது உணர வேண்டும். அதுதான் சொல்றது. முதலமைச்சர் ரொம்ப அற்புதமா வரவேற்பு வந்து கூட நிப்போன்னு சொல்லியிருக்காரு. நாட்டு நலன் கருதின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த நாடு நல்லா இருக்கணும்ன்றதுனால முதல்வர் அந்த முடிவு எடுக்கிறாரு. அது வந்து நாட்டுப்பற்றுக்கு எந்த விதத்திலும் நம் முதலமைச்சரோ தமிழ்நாட்டு மக்களோ குறைந்தவர்கள் அல்ல. இனிமேலாவது தமிழ்நாடுன்னு சொன்னா அது பிரிவினை, அது இந்திய எதிர்ப்புன்னா அது பிரிவினை அப்படின்லாம் பேசாம அவனு இப்படிதான் பேசிட்டு இருப்பான்னு வச்சுங்க சங்கிகள். அப்ப பேசிட்டு இருக்கட்டும், அப்பதான் இங்க தமிழ்நாட்டு மக்கள் அடிச்சு வெளில தட்டுவாங்க. என் மொழியை நான் காப்பாற்றுறேன்றத அது எப்படி பிரிவினையாகும்? அவங்க வந்து தேசிய மொழி, இந்தி தான் தேசிய மொழி அப்படின்றாங்க. முதல்ல நாடாளுமன்றத்திலே அண்ணா இருக்கும்போது ஒரு முறை வந்துச்சு, இந்திய தேசிய மொழி ஆக்கணும்னு ஒரு பேச்சு வந்தப்ப அண்ணா கேட்டாரு, ஏன் இந்த எந்த அடிப்படையில் தேசிய மொழி ஆக்கணும்ன்றீங்க இந்திக்கு அப்படி என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்டப்ப, நிறைய எண்ணிக்கையிலான மக்கள் பேசுறாங்க, அந்த தகுதியின் அடிப்படையில் இந்திய தேசிய மொழி ஆக்கணும்னாங்க. எண்ணிக்கை தான் தகுதி என்று நினைத்தால் காக்கா தான் நிறைய இருக்கு, காக்காவை ஏன் தேசிய பறவைக்கா மயில் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அது நாடாளுமன்றம் முடிஞ்ச உடனே வெளியில வந்து ஒரு எம்பி கேட்டாராம், வடநாட்டு அண்ணா பேச ரொம்ப பாராட்டிட்டு கேட்டாராம், ஏன் நீங்க இப்படி எதிர்ப்பு விடாப்படியா இருக்கீங்க, நீங்கள் நினைத்தால் நீங்க முயற்சிதான் 3 மாதத்துக்கு இந்தியை படித்து விடலாம்னு சொன்னாராம். உண்மைதான் ஒத்துக்கிறேன், 3 மாசம் மேல அதுல படிக்கிறது என்ன இருக்குன்னாரு அண்ணா. ஆனா ஒரு பெரிய இலக்கிய வளம்லாம் உள்ள மொழி கிடையாது, ஒரு 700-800 ஆண்டு மொழி தான் அது, அதுக்கு மேல ஒன்றும் கிடையாது.
அதனால வந்துட்டு அது நம்ம மொழி எவ்வளவு எத்தனை ஆண்டுக்கு முன்பு தோன்றியதுனே தெரியல. 5000 ஆண்டுக்கு பாரம்பரியம் கொண்ட ஒரு மொழி, உலகின் மூத்த மொழி. அது என்ன ஒரு பெரிய பரிதாபம்னா, குமரேனந்தன் பொண்ணா இருந்து இப்படிலாம் பண்றாதுதான். புரியல. குமரேந்தன் ஒரு தமிழ் பற்றாளர், அவரு ஆமா ஆமா. தமிழறிஞர், இலக்கியவாதி, இலக்கிய செல்வன் அவர் பட்டமே உண்டு. அவ்வளவு ஆமா. தமிழ் பற்று உள்ளவரு. அவருக்கு பொண்ணா பிறந்த தமிழிசைன்னு வேற பேர் வச்சிருக்காரு. சரி. அது இந்தி இசைன்னு பேரை மாத்திக்கலாங்க முன்ன. அது தமிழுக்கு எதிரான ஒரு போராட்டத்துல இறங்கி கையெழுத்து வாங்குறேன், கால எழுத்து வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த அம்மா அவங்க அப்படி சொன்னாங்க போயிட்டு இனிமே இந்தி சைன்னு சொன்னா கெட்ட கோபம் வரும்னாங்க. கெட்ட கோவம் வரும். கோவத்துல என்ன நல்ல கோவம் கெட்ட கோவம் வேற இருக்கு. அஹ் கெட்ட கோவம் வருமா? சொல்லதான் செய்வோம். நீங்க இந்திக்கு ஆதரவா கூட இந்தி சைடு தான் சொல்ல, வேற என்ன சொல்லுவோம் இப்ப? அதனால அந்த பாவம் அந்த அம்மா அங்க இருக்கிற இடம் அப்படி, அங்க சர்வை பண்ணணும், ஏதாவது ஒரு எம்பி பதவி வாங்கிட்டு ஒரு அமைச்சர் பதவி வாங்கி போகணும்னு சொன்னா இதெல்லாம் செஞ்சாதான் முடியும் அப்படிங்கிறதுக்காக பதவிக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் போயிட்டு தமிழுக்கு அதான் கொடுமை. ஒரு பதவிக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி கொள்கையை விட்டுட்டு தமிழிசைன்னு பேர் வச்சுட்டு அவங்க அப்பாவுக்கு கொள்கைக்கு எதிராக ஒரு அவர் கட்சியில எப்படி போய் சேர்ந்துக்கிட்டு ஏத்துக்கிட்டாருன்னு தெரியல. எங்க அப்பா என்னை எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கல. உன் சொல்றதை விருப்பமான்னு கேட்காத விட்டுருப்பாரு, தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாரு. ம், ம். போயிட்டு சொல்றதை கேட்கல, சரி எங்கேயா போகட்டும்னு விட்டுருப்பாரு அவரு. அதனால வந்துட்டு அதுதான் கொடுமை. தமிழிசையெல்லாம் இந்த மாதிரி வந்து இந்திக்கு ஆதரவாகவும் எதையாவது பேசணுங்க முதலமைச்சருக்கு எதிராக பேசிட்டு சொல்ல இருக்கிறது. நிறைய விமர்சனம் ஆளுநரா பண்ணியிருந்தாங்க. இருக்கும்போது அரசியலே பேசக்கூடாது, கேட்டா நான் குடிமகளா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பேசிட்டு இருந்தாங்க. சரி அவ்வளவுதான். அவங்க இல்லாது அரசியல் எப்படியாவது மேல வரணும், ஒரு மத்திய அமைச்சர் ஆகணுங்கிறத இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தமிழிசை வந்து மத்திய அமைச்சர் ஆனா நமக்கு மகிழ்ச்சி தான். என்ன அவங்க ஆளுநர் ஆனா கூட நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஏன்னா இவ்வளவு நாளா வந்து பாமரை மலர்ந்தே தீரும்னு கட்டிக்கிட்டே இருந்தாங்க பாவம். ரோட்லி ஊச்சி ஊச்சி மலரும் குளத்துலி மலரும். அந்த மாதிரி உழைச்சத்துக்கு ஏதோ ஒரு பதவி கிடைச்சிருக்கு. குமரேந்தன் சார் பொண்ணு தமிழ்நாட்டு ஒரு அரசியல்வாதி, அவங்க கிடைச்சிருக்குன்னு மகிழ்ச்சி தான் அடைஞ்சேன். ஆனா அந்த பதவிக்குரிய கண்ணியத்தை மாண்பை காப்பாத்தாம போகும்போது வருத்தமா இருக்கு. அங்க போய் அதுக்கு இந்த ஆளுநர் இங்க எப்படி குடைச்சல் கொடுத்தாரு அதே மாதிரி அந்த சந்திரசேகர ராவுக்கு இந்த அம்மா குடைச்சல் கொடுத்து இருந்துச்சு. பாண்டிச்சேரியில கூட்டணி ஆட்சி, பாஜக கூட்டணி ஆட்சியில முதல்வரா ரங்கசாமி இருக்காரு. அவரே சொல்றாரு இந்த அம்மா தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லி. ஆளுநர் தமிழிசை பாண்டிச்சேரி 2 மாநிலத்துக்கு 3 ஆண்டுகளுக்கு மேல இதா இருந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து மத்திய அமைச்சராக ஆசையில தென் சென்னையில போட்டிட்டு அங்கேயும் தோத்து போனாங்க. தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஒரு நாள் வெற்றி பெற மாட்டாங்க. நீங்க வேணா நிர்மலா சீதாராமன் மாதிரி போய் ராஜ்யசபால எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் நின்று அமைச்சராகலாம் கொடுக்கணும்ன்றனா. ஏன்னா அந்த அம்மா இதுவரைக்கும் தேர்தலே பார்த்தது இல்ல. நிர்மலா சீதாராமன் கட்சி வேலை செஞ்சு பார்த்தது இல்ல. அந்த அம்மா ஒன்றும் கிடையாது. அவங்க பாட்டு ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு 3 முறையா தொடர்ந்து அமைச்சரா இருக்காங்க. அவர் என்ன அந்த நூலிலே வித்தியாசம்தான், வேற ஒண்ணும் கிடையாது. தமிழிசை கருப்பா இருக்கு, அந்த அம்மா வெள்ளையா இருக்காங்க. அது இந்த தேர்தல் நின்று இன்னும் ரொம்ப கருத்து போய் அந்த அம்மா பாவமா இருக்கு பாக்கிறதுக்கு. பவுடர் எல்லாம் பூசிட்டு வந்தாங்கன்னா பொம்மை மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. நமக்கு வருத்தமா இருக்கு. நிர்மலா சீதாராமனுக்கு எல்லாம் கொடுக்குறாங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்து ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கினா என்ன அப்படின்ட்டு. இப்போ ஒரு நயினா நாகேந்திர போட்டிருக்காங்க, அந்த ஒரு தலைவர் பதவியாவது திரும்ப கொடுத்துருக்கலாம். தாமரை மலர்ந்து தீர்மானத்தையும் இந்த அம்மா வந்து சொல்லிட்டாவது இருக்கும் அடிக்கடி. நயினா அதை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு பாவம். எனக்கு என்ன இப்போ வருத்தம்னா, நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட மேல பேசும்போது சொன்னீங்கல்ல, ரொம்ப போர் அடிக்குது சார் அரசியல், அண்ணாமலை இல்லாம ஒரு காமெடியாவே இல்லைன்னு. நான் முதல்ல அதான் சொன்னேன். எனக்கு அண்ணாமலை போனா உங்களுக்கு எல்லாம் கண்டென்ட் போயிடும், யூடியூப் நடத்துறவங்களுக்கு எல்லாம் சேனல் நடத்துறவங்க கண்டென்ட் கிடைக்காம போயிடும். அண்ணாமலை கண்டென்ட் கொடுத்துட்டே இருப்பாரு, ஜாலியா பேசிட்டு இருக்கலாம். ஒரே நம்பிக்கை, யாரா இருந்தாலும் இந்த பாஜகவுல எல்லாரும் காமெடியன், இந்த காமெடியன் மேல இன்னொரு காமெடியன் வர போறாரு அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா நயினாரை போட்டாங்க, முக்குலத்தார் ஓட்டுக்கெல்லாம் எப்படியாவது வாங்கிடலாம் நயினாரை போட்டா அப்படின்ற. அவரு சைலண்டா இருக்காரு.
அவரு டீசெண்டான பாலிட்டிஷியனு. அண்ணாமலை மாதிரிலாம் பொய் அள்ளி விட மாட்டாரு. ஆனா வந்து முக்குலத்தோர் ஓட்டு நமக்கு உளுந்துரும், நயினா நாகேந்திரனை போட்டா தலைவராக்கணும் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஆனா ஒண்ணு, நயினாருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க தமிழ் மக்கள், முக்குலத்தோர் மக்கள். பிஜேபி ஓட்டு போட மாட்டாங்க. இதை நான் வந்து போன மக்களவை தேர்தலில் சொன்னேன். நயினார் செல்வாக்குள்ளவர், நயினார் செல்வாக்கு அவர் தொகுதியில மட்டும்தான் சட்டசபை தொகுதியில் தான் ஓட்டு விடும், மற்ற 5 தொகுதியில ஓட்டு விடாது. பிஜேபிக்கு முக்குலத்தோர் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்புறம் எம்எல்ஏவை தொடர்றாரு, திரும்பவும் அவர் போட்டியிடுவார். போட்டிட்டு அவர் வெற்றி பெறுவார். அவருக்கு சொந்த செல்வாக்கு மக்கள்கிட்ட இருக்கிறதுனால. ஆனா அது ஐநாரை வந்து தலைவரா இருக்கிறதுக்காக பிஜேபியை ஏத்துக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். எந்த காலம் யாரும் போட்டு பார்த்தாச்சு. கவுண்டர் போட்டாங்க, கோயம்புத்தூர் ஜெயிக்க முடிஞ்சுதான். கவுண்டர்லயே அவுட்டு, அண்ணாமலை கவுண்டரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வெல்முருகனை போட்டாங்க. எல்முருகனை போட்டாங்க, அருந்ததியில போடுறோம்னு. அருந்ததி ரோட்டு விழுந்துச்சா? யாரை போட்டாலும் இங்க எதுவும் நடக்காது. அதனால வந்துட்டு இந்த இன்னொரு 2 மாசம் போகணும். பாகிஸ்தான் போர் முடிந்து 1 மாதம் 2 மாதம் ஆனாதான் சத்யபால் மாலிக் மாதிரி யாராவது ஒருத்தன் வாயை திறப்பாங்க. காஷ்மீர் புல்வாமா அட்டாக் பத்தி சத்யபால் மாலிக் அங்க ஆளுநர் இருந்த சொன்னார்ல, அந்த மாதிரி யாராவது வாய் திறப்பாங்க. உண்மை என்னன்றது வரும், உண்மைகள் வெளியில் வரலாம். அன்னைக்கு திரும்பவும் நம்ம இதை பத்தி பேசுவோம். சரிங்க சார், ரொம்ப நன்றி. நிறைய கருத்துக்கள். வணக்கம். வணக்கம்.